இந்த வீடியோ திங்கட்கிழமை காலையில் எடுத்திருந்தேன். இன்றைக்கி வந்து நம்ம சமையல் ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா காலையில் பார்த்திங்கன்னா நேற்று வச்ச மீன் குழம்பு இருக்குது. அதை வந்து டிஃபனுக்கு வச்சுக்கிட்டு பூஜாப்பாக்கும் எனக்கும் வந்து மதியானம் சாப்பாட்டுக்குமே மீன் குழம்பு தான். பசங்களுக்கு மட்டும் கேரட்டில் முட்டை போட்டு அடித்து சாதத்தில் கலரி கொடுக்க போகிறேன். அதனால் வேலை வந்து ரொம்ப சிம்பிள் தான். எப்போவுமே பசங்க கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு சுறுசுறுப்பு இருக்கும் பார்த்திங்களா, அந்த டைமை நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறது. இப்போல்லாம் பாலேடு வந்து எடுத்து வச்சு 1 மாதம் ஆகுது. வீட்டில் வந்து நெய்யும் காலி. போன வாட்டி வந்து நான் நெய் காசாமல் ஏடு அப்படியே எடுத்து பட்டராக மட்டுமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இப்போ வந்து நெய் தேவைப்படுது. பசங்க ஸ்கூலுக்கு போகிறதால காலையில் தோசைக்கு ஊற்றி கொடுக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நெய் எடுக்கிறதுக்கு தான் அதை வந்து முதல்ல அடிச்சிட்ருக்கேன். எப்போவுமே நெய் எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஐஸ் தண்ணி ஊற்றி எடுத்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் ஐஸ் தண்ணி ஊற்றி எடுக்காததால் அர்ஜென்ட்டுக்கு வந்து நான் வந்து இன்றைக்கி தண்ணி ஊற்றாமலே அடிச்சிட்டேன். அப்போ தான் வந்து கொஞ்சம் அந்த குழப்பு இல்லாமல் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். தண்ணியில் அலசி எடுக்கும் போதும் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பச்சை தண்ணியில் அலசி எடுக்கிறதால. பசங்க கிளம்புறதுக்கு முன்னாடி முதல் மிக்சியில் மட்டும் எடுத்து வச்சுருந்தேன். வீடு அப்படியே இருக்குது போட்டபடி. அவங்க கிளம்புனதுக்கப்புறம் தான் மித்த வேலையெல்லாம் நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. பூஜா பக்கம் சாப்பாடு கட்டி ரெடியாக வச்சுட்டேன். வீடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வேலையை வந்து நான் ஒரு மணி நேரத்தில் கடகடன்னு முடிச்சிடுவேன். முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் போர் அடிக்குது தான். என்ன பண்ணுறது, புகழும் ஸ்கூலுக்கு போனதால் எனக்கு ரொம்பவே போர் அடிக்குது. எனக்கே பயமாக இருக்குது, என்ன பார்த்தா நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல. அலசி எடுக்க கொஞ்சம் ஈஸியாக இருந்தது இந்த வாட்டி. அதை வந்து நான் கடாயில் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நான் வந்து சாமான் தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். சமையல் பண்ணும்போதே சமையல் பாத்திரம் எல்லாமே தேய்ச்சி முடிச்சாச்சு. இன்றைக்கி ஏடு எடுத்த பாத்திரம் மட்டும்தான் இருக்குது. அதை மட்டும் தேய்ச்சிட்டு சிங்கையும் கழுவி விட்டாச்சு. வீடை வந்து நல்லா பெருக்கி விட்டுட்டேன். நெய்யும் வந்து ஸ்லோவாக வச்சதால் அதுவும் நல்லா நெய் திரண்டு வந்துடுச்சு. நெய்யை வந்து எப்போவுமே வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா வடிகட்டி வச்சுக்கோங்க. சில்வர் வடிகட்டி இருந்தால் பரவாயில்ல. என்கிட்ட வந்து பிளாஸ்டிக் வடிகட்டி இருக்கிறதால சூடாக ஊற்றினா அது கொஞ்சம் உருகி போயிடும். அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறமா சில்வர் டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பிளாஸ்டிக் டப்பா விட சில்வர் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சா ரொம்ப நாள் நல்லாயிருக்கும். எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். வீடியும் பெருக்கி தொடச்சாச்சு. சாமானும் தேய்ச்சி முடிச்சாச்சு. சரி, வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது, ஏதாவது பண்ணணுன்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி, ஜாப் போகலான்ட்டு ட்ரை பண்ணலான்ட்டு ஒரு தோணியிருக்கு. ஏன்னா என்னோடய பையனுக்கு பார்த்திங்கன்னா பூஜாவுக்கு விடுற டைமே தான் அவனுக்கும் விடுறாங்க. அவ்வளோ நேரம் வீட்டில் தனியாக இருந்து என்ன பண்ண போகிறோம். சரி, ஒரு 4-5 ஸ்கூலில் வந்து ரெஸ்யூம் கொடுத்துட்டு வந்திருக்கேன். கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா புகழ் வந்து ஒயிட் கலர் யூனிஃபார்ம் போட்டு போயிருந்தான். ஃப்ரைடேன்றதால ரொம்பவே க்யூட்டாக இருந்தான். எங்கே வந்து ரொம்ப அழுக்காக்கி கொண்டு வருவானோன்னு பார்த்துருந்தேன் யூனிஃபார்மை. ஆனால் ரொம்பவே நீட்டாக அழகாக வந்திருந்தான் புள்ள. எந்த ஒரு அழுக்கும் இல்லாமல் நீட்டாக வந்திருந்தான். எப்பவும் போல் அவனே அவனோட வேலையை பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டான். வீட்டுள்ள வந்ததுமே என்னன்னு தெரியல, லஞ்ச் பாக்ஸை வந்து எடுத்துகிட்டு இருந்தான். இருங்க, என்ன பாருங்கள், நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கன்னு ரொம்ப ஆவலாக அப்படியே உட்கார வச்சான். சரி, என்ன தான் காட்டுறான்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு நான் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். இன்றைக்கி அவனோட டிஃபன் பாக்ஸை ஓப்பன் பண்ணி எனக்கு காமிச்சான். அம்மா, நான் எல்லா சாப்பாடையுமே சாப்பிட்டுட்டேன்ட்டு. எனக்கே ஆச்சரியமாகிடுச்சு. அவனுக்கு வந்து கேரட் முட்டை சாதம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கான். அடிக்கடி செஞ்சு கொடுக்க சொல்லியிருந்தான். கண்டிப்பாக பிள்ளைக்கு அடிக்கடி செஞ்சு கொடுக்கணும். ஸ்கூல் பேக் எதுக்கு தான் வாங்கணும்னு தெரியல. எல்லா புக்ஸுமே அவங்களே வச்சிட்ருக்காங்க. இன்னும் எதுவும் நம்மளுக்கு வீட்டுக்கு கொடுத்து அனுப்பல. ஹோம்ஒர்க்லாம் எதுவும் இல்லை. டெய்லி வந்து காலியாக தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். அவன் அதுக்கப்புறம் விளையாட ஆரம்பிச்சிட்டான் ஸ்கூல்லேருந்து வந்தோடனே. பசங்களுக்கு முதல் பாலை காய்ச்சி கொடுத்துட்டு டீயை போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட லஞ்ச் பாகெல்லாம் வந்து நான் எடுத்து வச்சு அந்த பாக்ஸ் எல்லாம் வந்து தேய்ச்சிட்ருப்பேன். காலையில் காய்ச்சின நெய்யை வந்து நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுப்பேன். அந்த கடாயை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து தேய்க்க போட மாட்டேன். அதில் ஏதாவது வந்து சமையல் பண்ணிப்பேன். ஏன்னா அதில் வந்து அந்த நெய் வாசனை இருக்கும்ல, வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுன்ட்டு. எப்போவுமே நான் நெய் காய்ச்சும் போது அந்த ஒயிட் கலரில் இருக்கிறத எடுத்துடுவேன். இந்த வாட்டி எடுக்காமல் அப்படியே விட்டதால் அது ஒரு கருகின கலரில் இருந்தது. ரொம்ப நாள் ஆகிடுச்சு ப்ளவுஸ் தைச்சி. சரி, ஒரு ப்ளவுஸை தைச்சி போடுவோமேன்னு சொல்லிட்டு உட்காந்தேன். அதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வந்து தைச்சிடணும். இந்த புடவை பார்த்திங்கன்னா போன வருஷம் ஆடி மாதம் எடுத்திருந்தது. இன்னுமே தைக்க முடியல. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.